அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குக் வித் கோமாலியில் கனி அவங்க வந்து ஸ்டஃப்டு பிரெட் பால் ரபடி அப்படிங்கிற ரெசிபி செஞ்சுருந்தாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2-3 ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரபடி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ரபடி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 டம்ளர் பால் எடுத்திருக்கோம். அது வந்து 1 டம்ளர் பால் ஆகிற வரை நல்லா கெட்டியாகிற வரை நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பால் ஆடை மேலே ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஓரமாக தள்ளி விட்டுட்டு பாலோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் பால் ஆடையை வந்து ஓரமாக தள்ளி விட்டு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 4-5 தடவை பாலாடையை ஓரமாக தள்ளி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பால் இன்னும் கெட்டியாகிற வரை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கெட்டியாக இருக்குது. அந்த ஓரமாக இருக்கிற ஆடை எல்லாமே பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 டீஸ்பூனுக்கு பால் சேர்த்து இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை வந்து இந்த ரபடியில் வந்து சேர்த்துக்கலாம். இது எதனால் சேர்க்குறோன்னா, ரபடி வந்து நமக்கு இன்னுமே நல்ல கெட்டியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பாதாம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவில் நான் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அதே கப்பில் 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் பால் செய்கிறதுக்கு நான் 6 ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தில் ஹார்டாக இருக்கிற பார்ட்ஸை வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து 2 பிச்சு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பிரெட் ஸ்லைஸை வந்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பிரெட் க்ரம்ஸை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது 2-3 டீஸ்பூனுக்கு பால் சேர்த்து இதை நல்லா குலாப் ஜாமுன் மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அமுத்தி பிசைய வேண்டாம், லேசாக சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பிரெட் பால் வந்து உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சின்ன சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப அமுத்தி உருட்ட வேண்டாம், லேசாகவே உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி லேசாக நடுவில் குழி வர மாதிரி விரிச்சிக்கலாம். இப்போது பாதாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறத இதில் கொஞ்சோண்டு ஸ்டஃபிங்க்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்டஃபிங் மேலே ஒரு விரலை வச்சுட்டு நல்லா ஒரு கப் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த ஜாயிண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் விரிசல் இல்லாமல். இப்போ பாருங்கள், விரிசல் இல்லாமல் கரெக்டான ஒரு பால் மாதிரி கிடச்சிருச்சு. நான் மறுபடியும் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன்.
இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நான் பிடிச்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பால்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இந்த ஜீராவில் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவிங் பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். ஜீராலேருந்து எடுத்து இந்த பால்ஸை வந்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரபடியை வந்து இந்த பால்ஸ் மேலே ஊற்றி விடுங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் நட்ஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஸ்டஃப்டு பிரெட் பால் ரபடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.